ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்துக்கு ரஞ்சனி பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் தான் போட போகிறேன். ஸ்வீட்டு பொட்டுக்கடலையால் ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன். அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்த அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு செய்யலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். கிராமத்து பொண்ணுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே எல்லாரும் என் வீடியோ பார்க்குறீங்க. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுப்பத்தை வச்சு அடிகனமான வானலை வச்சு இந்த பொட்டுக்கடலை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் பொன்வரவெல்லாம் வறுக்கணும். கலர் மாறக்கூடாது. இப்படி எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் 2 நிமிஷம் பொன்வரவெல்லாம் வறுத்தாச்சு. கலர் மாறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பால் 2 கப்பு வெல்லம், அதே சம அளவு 2 கப்பு தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இருந்தால் ஊற்றிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இந்த நெய்யில் அந்த மாவை நல்லா வாட்டிக்கணும். ஆனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாவு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். ஒட்டுக்க ஊற்றிட்டோம்னா கட்டி போட்டுரும். கைவிடாமல் கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் நான் ஏலக்காய் போடல. ஏலக்காய் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இது நல்லா ஹெல்த்தானது. பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க.